ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் அந்த லெட்டரை படித்து பார்க்குறாங்க. நம்ம கோமதி ரொம்பவே மனம் உருகிற மாதிரி எழுதியிருக்காங்க. அதை படித்து பார்த்துக்கிட்டே இருக்கவும் அப்போ தான் நம்ம சரவணன் வந்து அதை பார்க்கவும், என்ன அப்பா அம்மாவை நேரில் முகத்துக்கு முன்னாடி ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எத்தனையோ கேள்வி கேட்டு இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போது அம்மாவுக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் லெட்டரை வச்சு இப்போ படித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அம்மா மேலே அம்புட்டு பாசம் இருக்குது, ஆனால் அதை வெளியே காட்டுறதுக்கு அம்புட்டு பெரிய கஷ்டம் அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக உள்ள குடவுன் உள்ளே போயிட்டு நம்ம கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துலையே மயில் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மயிலை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க நம்ம பாண்டியன். நீ எதுக்காகப்பா இங்கே வந்த? ஒழுங்காக இங்கேருந்து போயிடுப்பா, தேவையில்லாமல் பிரச்சனையை ஏற்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. மாமா ப்ளீஸ் மாமா, நான் பேசுகிறத ஒரே ஒரு 10 நிமிஷம் கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. மாமா ப்ளீஸ் மாமா, மனசறிஞ்சு நான் எந்த ஒரு அதாவது உண்மையையும் மறைக்கவே இல்லை. என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அம்மாவும் அப்பாவும் போய் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க கூட இருந்தது ரொம்ப 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 தப்பு தான். அவங்களுக்கு உடந்தையாக நான் இருந்திருக்க கூடாது மாமா. சரிப்பா, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ எதுக்காக வந்திருக்க? சுற்றி வளைச்சி பேசாமல் விஷயம் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மாமா, நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் மாமா. சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஆசை, கனவு. அவங்க கூட நான் ஒன்றா இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. மற்றபடி நான் எதுக்குமே ஆசைப்படலை. அது மட்டும் இல்லாமல் கோமதியாத்தையுமே ராஜிக்கும் கதிர்க்கும் அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்குமே தெரிய வந்தது. இத்தனை நாளாக அத்தையுமே உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. அப்போது அத்தை மட்டும் அந்த வீட்டில் இருக்காங்க, நான் மட்டும் ஏன் மாமா அந்த வீட்டை விட்டு வரணும்? அது ஏன் வீடு தானே மாமா. இதுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டான உண்மையான நேர்மையான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து போயிடுவேன் மாமா. நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் உங்கள் குடும்பத்து மேலே, அதாவது நம்ம குடும்பத்து மேலே நான் உண்மையாகவும் பாசமாகவும் எல்லார் மேலேயும் காட்டின அன்பு வந்து பாசமானது, உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து அவங்க பாட்டுக்கு மனசில் தோணுது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே பாருங்கள் மாமா, அத்தையை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னுலாம் நான் சொல்லலை. அத்தை வந்து அவங்களோட ஒரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே ஏன் உங்ககிட்ட கூட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க போல். அப்படி அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அப்படி யோசித்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இத்தனை நாள் அவங்கக்கிட்ட மறைச்சது ரொம்ப தப்பு தானே. அவங்களுமே அப்போ சொல்லியிருக்கணும்ல. அவங்க பயந்துக்கிட்டு தானே இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்தாங்க. அதே சுச்சுவேஷன் தான் எனக்கும் மாமா. ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்பா. இப்போது சரவணன் மேலே ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பா அம்மா தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்க கூட நீ உடந்தையாக இருந்தது ரொம்ப ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம மயில் இருந்துட்டு தப்பு தான் மாமா, தப்பு தான். அதுக்கு நீங்கள் எம்பிட்டு பெரிய தண்டனை கொடுத்தாலுமே நான் வாங்கிக்கிறேன். ஆனால் என்ன வீட்டுக்கு சேர்த்திக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் வந்து ஏதோ பேச வரவும் கரெக்டாக சரவணன் வந்து நிற்கிறாங்க. அப்பா, கண்டவகிட்டலாம் எதுக்காகப்பா பேசிக்கிட்டு இருக்க? இவளை துரத்தி அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசவும், உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணா கொஞ்சம் பொறுமையாக பேசுப்பா, இதெல்லாம் பப்ளிக், அதாவது மக்கள் போயிட்டு வர இடம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அடி செருப்பு, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. போதும் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், என்னப்பா அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீங்கள் என்னமோ என்கிட்ட கோவப்படுறீங்க? அவ தப்பு பண்ணியிருக்காப்பா, பொய் சொல்லியிருக்கா, நம்ம எல்லாருமே ஏமாத்திருக்கா. அதே தப்பு தானே உன் அம்மாவும் பண்ணா. அதை மட்டும் நீ மன்னிச்சு ஏற்றுப்பியா? அது என்ன உன் அம்மாவுக்கு ஒரு நியாயம், இதோ யார் வீட்லேயோ வந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு நியாயமா? எல்லாரையும் நீ ஒன்றா தானே நினைக்கணும். ஏண்டா சரவணா இப்படி இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இப்போ என்னப்பா சொல்ல வரீங்க? அப்போது நான் இவளை ஏற்றுக்கிட்டு இவ கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கண்டிப்பாக முடியாதுப்பா. அம்மா வீட்டுக்காக எம்புட்டோ நல்லது செஞ்சுருக்காங்க, வீட்டில் உள்ளவங்களை ஒவ்வொருத்தரையுமே கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சரவணா, அப்போது மயில் அது எதையுமே பண்ணவே இல்லையா? மயில் எல்லாரையும் ரொம்ப நல்லா தானே பார்த்துக்கிட்டா. என்ன ஒன்று, ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை, பொய் சொல்லிட்டாங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா இந்த மயிலுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவள் பொய்ப்பா, பொய் உருவான். அவ கூட எப்படிப்பா என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? அவள் அசந்தா கல் எடுத்து தூக்கி போட்டுட்டு என்னை கொண்டு போட்டுட்டு ஓடி போயிடுவாப்பா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாமா, அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்காதீங்க மாமா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் மாமா. ஏய் நீ எப்படியாப்பட்டவன் எனக்கு தெரியும் டி அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சரவணா போதும்டா, நீ வார்த்தையை அழந்து பேசு. இங்கே பாரு, உன் அம்மாவும் அதே
தப்பு தான் பண்ணியிருக்கா. மயிலும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் அப்படி பண்ணியாச்சு. சரி, நீ உன் அம்மா விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பியோ அதே தான் மயிலுக்கும். மயிலும் உன் அம்மாவும் இப்போ ஒரே இடத்துல தான் இருக்காங்க. நீயே முடிவெடுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மயிலை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறீங்களாப்பா? எப்படிப்பா உங்களுக்கு மனசு வருது? என் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சவாப்பா. ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா. நான் இந்த விஷயமா முடிவெடுக்கல. ஆனால் நீங்கள் உங்கள் மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆனால் நான் அதாவது இவ கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம சரவணன். பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகவும், இங்கே இன்னொரு சைடு நம்ம கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பாண்டியன் பேசவே பேசலை. எப்போதான் அவங்க என் கூட பேசுவாங்க? அவங்க பேசாமல் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது மீனா கிட்ட தான் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மீனா இருந்துட்டு, அத்தை கொஞ்ச நாள் பொறுமையாக விட்டுருங்க அத்தை. இங்கே பாருங்கள், என் புருஷன் செந்தில் கூட தான் என் கூட பேசவே இல்லை. அவங்களே எப்பயோ வந்து பேசுவாங்க. அதுக்காக நீங்கள் எதுக்காக இவ்வளோ வந்து கஷ்டப்படுறீங்க? மாமா தான் ரொம்ப ரொம்ப திமுறாக பண்ணுறாங்களே. எதுக்காக அத்தை இப்படி நீங்கள் அதவே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து இங்கே கோமதியை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இங்கே நம்ம சரவணன் வந்து வராங்க. உடனே இங்கே சரவணன் வந்ததுமே எங்கள் கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, என்னடா ஏண்டா கடை டைமில் இப்போ வந்திருக்க, இந்த டைம்லலாம் நீ வரவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சரவணன் கிட்டே கேட்குறாங்க. உடனே சரவணன் வந்து பயங்கர கோவமாக இருக்காங்க. என்னடா உன் முகமே சரியில்லை, அப்பா உன்னை ஏதாவது திட்டினாராடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அப்பா திட்டினா கூட நான் வாங்கிப்பேன், ஆனால் அவங்க என்ன விஷயம் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் அங்கே மயில் வந்த விஷயம். மயில் வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டியன் கோமதியும் மயிலும் ஒன்று தான். 2 பேரும் ஒரே தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் விஷயத்துலையுமே ஒரே மாதிரி முடிவெடு சரவணான்னு சொல்லிட்டு என்கிட்டே சொல்கிறாங்க. அப்போது நான் அவளை கல்யாணம் திரும்பவும் அவளுக்கு தாலி கட்டி அவளை வீட்டுக்காக கூட்டிகிட்டு வர முடியும்? அவள் பண்ண தப்பை நான் எப்போவுமே வாழ்நாள் ஃபுல்லுமே நான் மறக்கவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கோமதி ரொம்பவே டென்ஷனாக வராங்க. அவளும் நானும் ஒன்னாடா, அவளை போயிட்டு என் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க உன் அப்பா. அப்போது உன் அப்பா கூட இத்தனை வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பொய் தானாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பயங்கரமாக அழுகிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, மயில் அக்கா விஷயத்தில் வந்து நிறைய நடந்துருச்சு தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு துணையாக இருந்தது தான் மயில் அக்கா பண்ண ஒரே ஒரு தப்பு. அக்கா மட்டும் தன்னிச்சையாக யோசித்து முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை இப்படி நடந்திருக்காது. என்ன ஒன்று, அவங்க அப்பா அம்மா தான் மயிலக்காவோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைச்சிது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அத்தை தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து இப்போது நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மயிலக்கா இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க அத்தை. கண்டிப்பாக மயிலக்காவோட வாழ்க்கையுமே இப்போது ரொம்பவே சீர்குலைஞ்சு இருக்குது. அதுக்கு காரணம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தான். இருந்தாலும் மயிலக்காவோட வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இனிமேல் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா கூட மயிலக்காவுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இப்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அத்தை. தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கை விஷயத்துலையுமே கொஞ்சம் நல்லதான் பார்த்து முடிவெடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. என்ன மீனா நீயும் இப்படியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் இருந்துட்டு, கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. என்னடி பண்ணுறது, அதாவது இப்போது மாமா என் கூட பேசாமல் இருக்கிறதவே என்னால் தாங்கிக்க முடியல. அதே மாதிரி தான் மயிலுக்கும் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு புதுசாக இப்போ தான் 2 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி கூட. கண்டிப்பாக அவளுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்புடி. நான் பண்ணதும் அவங்க பண்ணதும் ஒன்றா சொல்லு அத்தை. எனக்கு புரியுது அத்தை, நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. அதே சமயம் அவங்க எப்படியெல்லாம் ஃப்ராட் வேலை பண்ணி கல்யாணத்தை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியுது. அதுக்காக இப்போ பண்ண முடியாத அத்தை. சரவணன் மாமாவோட வாழ்க்கையுமே சரி செஞ்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மயிலக்காவும் ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்களோட வாழ்க்கையுமே கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கணும்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் மயில்கிட்ட, இங்கே பார்ப்பா மயில், கண்டிப்பாக உன் விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன்ப்பா. சரவணன்கிட்ட நான் பேசி கலந்து ஒரு நல்ல முடிவாக உனக்கு சொல்கிறேன். அதே சமயம் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே இனிமேல் நடந்துடக்கூடாதுப்பா. அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட மயிலுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. இப்படி ஒரு வார்த்தை சொல்லி என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்கள் பேசிட்டு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் மாமா. நம்ம வீட்டை விட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா. எல்லாருக்கூடயுமே இருக்கணும், எல்லாருக்கும்
சமைச்சு போடணும், வீட்டில் உள்ள அத்தனை வேலையும் பார்த்துக்கணும், அத்தை உங்களன்னு எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. அதையும் தாண்டி சரவணன் மாமா கூட நான் சந்தோஷமாக வாழணும், அதுவே போதும் மாமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. சரிப்பா நீ போப்பா, நான் உனக்கு எது ஒன்றும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுமே ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாக்கியவத்தை ரொம்பவே சந்தோஷமாக அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னடி எனக்கும் இல்லாமல் இன்றைக்கி உன்னுடைய சத்தம் அதிகமாக இருக்குது, எப்போவுமே ஒப்பாரி தான் வச்சுக்கிட்டு இருப்ப, இப்போ என்னடா ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, அது வந்து நான் எப்படிம்மா சொல்லுவேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்ன விஷயம்னு சொல்லுடி, சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காத அம்மா, அது வந்துமா அது வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு வார்த்தையே வெளியில் வரல. சுடர் இருந்துட்டு, என்னக்கா இம்பிட்டு சந்தோஷமாக இருக்க, என்னன்னு சொன்னேன் அப்படின்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துடி நான் இன்னைக்கு மாமாவோட கடைக்கு போயிருந்தேன். உடனே பாக்கியம், ஏய் அங்கெல்லாம் எதுக்காகடி போகிற, தேவையில்லாமல் உன்னை அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க, தேவையில்லாமல் போயிட்டு நீ அவமானப்பட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, மா அவமானப்படுத்தியிருந்தா நான் ஏம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறேன், அப்போ என்னடி விஷயம், என்னடி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் பாண்டியன் சொன்னது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருமா, இனிமேல் என் வாழ்க்கை விஷயத்தில் என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது, என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் என்னை கை கழுவி விடுறியா, அம்மா அப்படியெல்லாம் கிடையாதும்மா, நீ நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் வந்து போகலாம், நீ சந்தோஷத்தில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை விஷயத்தில் எதுவுமே நீ நுழைஞ்சி பெரிய பெரிய முடிவு எதுவுமே எடுக்கவே கூடாதுமா, எல்லாத்தையுமே நானே தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோடி நீ சந்தோஷமாக இருந்த அப்படின்னா அதுவும் எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எப்படியாவது சரவணனோட வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கணும், 2 பேருக்கும் டிவோர்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சரவணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எப்படியாவது மயிலவே சரி பண்ணி அவனோட வாழ்க்கையை சிறப்பாக செஞ்சு வைக்கணும், அது விஷயமா நம்ம சரவணன் கிட்ட பேசணும், கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வான், இருந்தாலும் பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணும், வாழ வேண்டிய வயசில் அவன் இப்படி வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சரவணனோட வாழ்க்கையை நினச்சி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியாவது இந்த வாழ்க்கையை இவங்க 2 பேருக்கும் சரி செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்போது டைம் ஆகுது, கடையுமே இழுத்து மூடிட்டு நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னங்க உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் அந்த மயிலுன்ற பொய்க்காரிக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. என்னங்க எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் மயில்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சுருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகளாச்சே, அதனால் திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், திரும்பவும் என் பையன் அவகிட்ட சிக்கிக்கிட்டு தவிக்கணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட வந்து நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அரசி, யாருமே என்கிட்ட பேசக்கூடாது, அப்படி தான் சொல்லிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்க, அப்போது நானும் அந்த மயிலும் ஒன்றாங்க, நானும் அவளும் ஒரே மாதிரியான விஷயத்த செஞ்சுருக்கோம், இல்லைல்ல நான் நல்ல விஷயத்த செஞ்சுருக்கேன், நல்ல விஷயத்துக்காக போய் சொல்லியிருக்கேன், ஆனால் அந்த மயில் ஃப்ராட் பண்ணியிருக்கான் அப்படியே நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாமல் அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போது மறுநாள் ஆகுது, சமைச்சு முடிச்சுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. மீனா கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மாமா உங்ககிட்ட பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடி அவங்க என் மேலே கோவமாக தான் இருக்காங்க, என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா உன் மாமா கண்டிப்பாக அந்த மயில்கிட்ட ஒரு நல்ல வார்த்தையை தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, சரவணனையும் மயிலையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அத்தை, கண்டிப்பாக அப்படின்னு ஒன்று நடக்கணும் அத்தை, சரவணன் மாமாவுமே கண்டிப்பாக அவர் அனாதி ஆகவே கூடாது, அவரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ல, இது ஒரு டைம் மயிலக்காவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்குமே தோணுது அத்தை, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கோமதியுமே அது விஷயமா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சரவணன் கடைக்கு கிளம்பி போகவும் நம்ம பாண்டியனுமே கடைக்கு கிளம்பி வராங்க. நம்ம பாண்டியனு கூட நம்ம சரவணன் வந்து முகம் கொடுத்து கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. நம்ம பாண்டியனை இப்போது பாண்டியன் வந்து சரவணனை டீ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காகப்பா, டீ எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே பாண்டியன் வந்து சரவணன்கிட்ட வந்து இங்கே பாருடா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கடைக்குமே போகிறாங்க. டீ 2 சொல்கிறாங்க. டீயுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும், சரவணனோட முகத்தை பார்த்து, இங்கே பாரு சரவணா, நான் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நிறையவே இருக்குப்பா, ஆனால் மயில் விஷயமா என்கிட்ட எதுவுமே பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா, என்னடா இப்படி இருந்தால் எப்படிடா
பாருடா, உன் வாழ்க்கையை நான் சரி செய்யணும். வாழ வேண்டிய வயசுலேயே நீ இப்படி இருந்தா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதுடா. அப்பா நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அந்த மயில் என் கூட இருக்கக்கூடாதுப்பா. தேவையில்லாமல் அவளோட வா பேச்சை திரும்பவும் எடுக்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நான் கொஞ்ச நாள் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். அவள் எப்போவுமே கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் வரவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இப்படி சொல்லிட்டா எப்படிடா? இங்கே பாருடா, இந்த அப்பா சொல்கிற பேச்சை இது ஒரே ஒரு டைம் மட்டும் கேளு. அதுக்கப்புறம் நீ எதுவுமே என்கிட்ட கேட்க வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னப்பா இது? இங்கே பாருடா உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே கையை வாங்கி பாண்டியன் வந்து அவங்க தலை மேலே கையை வச்சுக்கிறாங்க. என் மேலே சத்தியமா இது ஒரு விஷயத்தில் நீ என் பேச்சை கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா? சரிங்கப்பா நீங்கள் சொல்கிறத இது ஒரு டைம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கப்பா என்ன செய்யணும்? இங்கே பாருப்பா, நீ மயிலை திரும்பவும் ஏற்றுக்கணும். திரும்பவும் நான் மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஏதாவது முன்னாடி மாதிரி மயில் வந்து தப்பு பண்ணாலோ இல்லை உன்னை டார்ச்சர் பண்ணாலோ எனக்கு சொல்லுப்பா. அப்போது நீ என்ன உன் வாழ்க்கை விஷயத்தில் முடிவெடுக்கிறியோ அதே நான் ஏற்றுக்கிறேன். ப்ளீஸ்ப்பா எனக்காக இது ஒரே ஒரு டைம் மட்டும் நீ இறங்கி வாடா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. சரவணனுமே சரிங்கப்பா நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் உங்கள் பேச்சுக்கு மறுக்காமல் இப்படி இது அதாவது ஓகே சொல்கிறேன். ஆனால் திரும்பவும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அந்த மயிலை கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு நம்ம கிளம்பி போயிட்டு மயிலோட வீட்டில் பேசிட்டு மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கடைக்குமே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பாண்டியன் பேங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேங்க் விஷயமா வெளியே வராங்க. போகிற வழியில் மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே மயில் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி, மாமா சொல்லுங்கள் மாமா. ஆமாம் சரவணன் மாமா என்ன சொன்னாங்க? சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே ஆர்வமாக கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நானும் சரவணனும் வரேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட மயிலுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. ரெக்க கட்டி பறக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. மாமா நீங்கள் சொல்கிறது உண்மையா மாமா? ஆமாப்பா உண்மைதான். நீ ரெடியாக கிளம்பிடு. ஆனால் இன்னொரு டைமு இப்படி ஒரு தப்பு நடக்கவே கூடாது. கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக மாமா. சரவணன் மாமா தான் என் உயிர், என் உலகம் எல்லாமே. தயவு செஞ்சு ஏன் கண்டிப்பாக அப்படி எதுவும் நடக்காது. சரவணன் மாமாக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறாங்க. இப்போது நம்ம பாண்டியன் வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாருப்பா மீனா, இப்படி ஒரு முடிவை நானும் சரவணனும் ஒன்று சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஃபைனலாக இந்த முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். இதை உன் அத்தைக்கிட்ட சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, என்னம்மாம்மா என்கிட்ட சொல்ல சொல்கிறீங்க? நீங்களாக சொன்னீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அத்தை சந்தோஷப்படுவாங்கல்ல. மயிலாக்காவும் குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே எம்பிட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்கள இப்போ மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க. ஏன் அத்தையை ஏற்றுக்கக்கூடாதா? ப்ளீஸ் அத்தைக்கிட்டே பேசுங்க. நீங்களே இந்த விஷயத்த சொல்லுங்கள் மாமா, அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் இது விஷயமா பேசினேன் அப்படின்னா மயில் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுவா. அவள் ஏதாச்சும் பேசி நான் ஏதாவது அவளை பேச 2 பேருக்குமே கஷ்டம் தானேப்பா. அது மட்டும் இல்லாமல் சரவணனோட வாழ்க்கையை வந்து சரி செஞ்சு வைக்கணும். இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரிலப்பா. அவனை இப்படி வாழ வேண்டிய வயசில் இப்படி ஒண்டி கட்டையாக என்னால் விடுறதுக்கு மனசு வரல. இப்போதைக்கு இந்த முடிவு எடுத்திருக்கேன். பின்னாடிக்கும் அந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்க மயில் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரவணன் வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே மயில் வந்து இருக்கவே முடியாது. எல்லாத்தையுமே கட்டன் ரைட்டாக சொல்லி தான் சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மாமா நீங்கள் எடுத்த முடிவில் எனக்குமே ஓகே தான். ஏன்னா மயிலக்காவோட வாழ்க்கையும் பார்க்கணும், அதே சமயம் சரவணன் மாமா வாழ்க்கையுமே பார்க்கணும். ஓகே மாமா நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அத்தை இதுக்கு ஓகே சொல்லுவாங்க தான் நான் நினைக்கிறேன். அத்தைக்கிட்ட நான் பேசவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்கு போனதுமே இப்போது நம்ம கோமதி கிட்டே, இங்கே பாரு கோமதி, உன்னை கேட்டு தான் நான் எல்லா முடிவுமே இது வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போது முதல்ல உன்னை கேட்காம ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி கிட்டே சொல்லவும், இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி இந்த ஒரு டைம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கோமதியுமே நினைக்கிறாங்க. சரிங்க எதையோ ஒன்று பண்ணுங்கள், ஆனால் சரவணன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவனோட நிம்மதிக்குமே எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வராதுன்னு தான் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது 2 பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் நம்ம கோமதி, மீனா, அரசின்னு ஒட்டுமொத்த குடும்பமே மயிலோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இனிமேல் எந்த பிரச்சனையுமே பண்ணாதீங்க, மயிலக்காவை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ விடுங்க, அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே பாக்கியம் இருந்துட்டு, என்னம்மா நீ என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சோம், அதுக்கு அவளோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா, அம்மா நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கோமதி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம மயிலை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எம்பிட்டு நாளாச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது சரவணன் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம மயில் கூட அவ்வளோவா பேசுறதில்ல. இப்போது இங்கே நம்ம மயில் வந்து காஃபி போட்டு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே கொடுக்குறாங்க. அதே சமயம் சரவணனுக்குமே கொடுக்குறாங்க. சரவணனோட மனசு இப்போ வரைக்குமே ஆறவே இல்லை. அதனால் அதாவது மயிலை இப்போ வரைக்குமே மன்னிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். காஃபி அவங்க எது கொடுத்தாலுமே நம்ம சரவணன் வந்து மயில்கிட்டேருந்து எதுவுமே வாங்குறதில்ல. இப்போது மறுநாள் ஆகுது. இங்கே நம்ம மயில் இருந்துட்டு கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க நம்ம பாண்டியனுக்காக. போகிற வழியில் இங்கே மயிலுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. மயில் ரொம்பவே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆம்புலன்ஸுக்கு பக்கம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்போ மயிலவையுமே ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் கொண்டு போய் சேர்த்துடுது. இப்போது இது விஷயமாக நம்ம பாண்டியனுக்குமே தெரிய வருது. பாண்டியன் நம்ம சரவணன் எல்லாருமே துடிச்சு போயிடுறாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கோமதி நம்ம பாண்டியன் மீனான்னு ஒட்டுமொத்த பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. மயில் மயக்கத்திலே இருக்காங்க. தலையில் வந்து லேசாக காயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளட்டுமே நிறைய லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சரவணனுக்குமே ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் மயில்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்போது சரவணன் உள்ளே தனியாக மயில்கிட்ட போய் உட்கார்றாங்க. மயில், எத்தனையோ விஷயத்தில் நீயும் நானும் சந்தோஷமாக இருந்திருக்கோம். ஆனால் எப்போ நீ கல்யாண விஷயத்தில் போய் சொன்னியோ அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சோ அப்போவே என் மனசு ரெண்டாக உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலமையில பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு மயில், சீக்கிரமாக நீ கண் விழிச்சிடணும், உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் அழுதுகிட்டே அங்கே மயில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் சரவணனோட கண்ணீர் வந்து நம்ம மயில் மேலே கை மேலே படுது. உடனே நம்ம மயில் வந்து கண் விழிச்சு பார்க்குறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மயில், எப்படி நீ ரோட்டில் போன? இல்லை மாமா, நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு கார் ரொம்பவே வேகமாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் என்னை மோதிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன் மாமா. என்ன நடந்துச்சு, என்ன யார் இருக்காங்க இல்லைன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. இப்படி ஒரு விபத்து நடந்தது கூட சந்தோஷம்தான். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என் கூட பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் இம்புட்டு நல்லா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேல் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட நான் செய்யவே மாட்டேன் மாமா. எப்போவுமே நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். உங்களை நான் என்றைக்குமே ஏமாற்ற மாட்டேன். உங்கள்கிட்ட பொய்யும் சொல்ல மாட்டேன் மாமா. இது சத்தியம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, சரி மயில், சரி, நடந்த எல்லாத்தையுமே நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. இனிமே எனக்கு நீ உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீ இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதே சமயம் எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாமா பேசுகிறீங்க, என்ன கேட்குறீங்க, குட்டி பாப்பா பெற்று கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். மாமா, கண்டிப்பாக மாமா, கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம குழந்தை குட்டின்னு நம்ம அத்தை மாமான்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் குடும்பமாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம மயிலுக்கு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.